ஆமா. ஸோ அண்ட் பேசிக் லைஃப் லாஸ்ட் சப்போர்ட்னா அதுக்கு பப்ளிக்குங்க மேம். பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸு? இப்ப நெறைய இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஒரு பெர்சன் வந்து விழுந்துர்றாங்க டக்குன்னு. இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம பார்க்குறோம். எப்ப நடந்ததுன்னு இது தெரியல. நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க மயக்கமாயி இருக்கிறாங்க. இல்ல கண்ணு முன்னாடி விழுகுறாங்க. இந்த 2 சிச்சுவேஷன்லயும் பீப்பிள் ஆல்வேஸ் திங்க் தே நீட் டு கேரி த பேஷண்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் சேவிங் த லைஃப். ஆஃப் கோர்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் மெயின் இதே வந்து நம்ம வெளிய வச்சு என்ன பண்றோம் தான் அவங்களோட ஃபியூச்சரே இருக்குது. ஃபியூச்சர் லைஃப் வந்து வெதர் கோயிங் டூ பி அலைவா? வெதர் வந்து அவங்களுக்கு பிரெயின் டெத் இல்லாம அவங்கள காப்பாத்த முடியுதா? எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அத பத்தி பீயிங் இன் த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ் அண்ட் சீயிங் பேஷண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் நீங்க அத பத்தி சொல்லணும்னு பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம். கண்டிப்பா மேம். இது மோஸ்ட் காமன் சினாரியோ மாதிரி இப்போ ஆயிடுச்சு சொல்ல போனோம்னா. ஒரு மோர் தென் 40s ஆர் 50ஸ்ல இருக்க இண்டிவிஜுவலுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், சடனாக விழுந்துருவாங்க அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஈவன் 20ஸ்ல இருக்க கிட்ஸில் கூட வந்து நடக்குது. ஒரு 18 வயசு 20 வயசு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் இப்போ ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. யாரோ ஒருத்தர் நடந்து போகிறவங்க சடனாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை, சுத்தமாக அசையவே இல்லை. நம்ம எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றப்போ பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், பேசிக் லைஃப் சப்போர்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம், பிஎல்எஸ், இந்த சிபிஆர் ப்ரொவைட் பண்ணுறது, இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்களோட ஃப்யூச்சர் நம்ம கொடுக்குற சிபிஆரில் அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகி அவங்களோட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங் இதுக்கப்புறமா நார்மலாக இருக்குமா எல்லான்றதே, இது எல்லாமே அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஈவெண்ட் நடந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆர் லெஸ் தேன் 5 மினிட்ஸ், 5 நிமிஷத்துக்குள்ளே நாம் ஸ்டார்ட் பண்ணுற இந்த லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ் தான் ஃப்யூச்சரில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. ஸோ இப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் மயங்கி விழுறாருன்றப்போ யூஸ்வலாக எல்லாருமே பதறிடுவாங்க, எல்லாருமே வந்து சுற்றி போய் நின்றுடுவாங்க, என்ன அடுத்து என்ன ஹெல்ப் பண்ணணுன்றதை பார்க்கறதுக்காக தான். பட் யாருக்குமே வந்து கிளியராக ஒரு ஐடியா இருக்காது அடுத்து நம்ம இதை தான் பண்ணணுன்றது. ஸோ இந்த சிபிஆர்னு வந்துட்டு மெயினாக பேசுகிறது எல்லாமே இந்த கொடுக்குற செஸ்ட் கம்ப்ரெஷன். நம்ம ஹார்ட்டுக்கு பதிலாக நாம் ஹார்ட்டோட வேலையை எடுத்து நம்ம அவங்களுக்கு செய்கிறோம். ஸோ நார்மலாக ஒரு உடம்புல ஒருத்தர் உயிரோடு இருக்காரு அப்படின்னா ஹார்ட் பம்பிங் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஹார்ட்லேருந்து பிளட் சர்க்குலேட் ஆகி பிரெயின், லங்ஸ், லிவர், கிட்னி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகணும். ஸோ அப்படி அந்த பிளட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போனால் தான் ஆக்சிஜன்